சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிரியாணி அதிகமாக எடுக்கக்கூடாதுன்றீங்களா? கண்டிப்பாக சார் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்போனா இதில் டைஜஷன் ப்ராப்ளம் வருமா? 1 வீக்குக்கு எவ்வளோ எடுக்கலாம் சார்? அந்த மாதிரி ஒரு அளவாக நம்ம சொல்கிறது ரொம்ப சிரமம். அப்போனா நீங்கள் சொல்கிறத ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகுது, குண்டாகிறவங்களுக்கு சரியாமான அவ்வளோ இல்லை சார். இப்போ எந்த டைமில் எடுத்தால் பெஸ்ட்டு சார்? சார் இப்போ மிட் நைட்டில் இப்போ எடுக்க ஆரம்பித்தாங்க, ஒரு கல்ச்சர் மாதிரி உருவாகிட்டு இருக்கு, அது கரெக்டு தானே? இல்லை, அது ரொம்ப தவறான பழக்க முறை தான் சார். இப்போ மார்னிங் இயர்லி மார்னிங் அதுவும் எடுக்கிறாங்க சார். அது எடுத்தால் எனக்கு நல்லா தூக்கம் வருது. அதுக்கு ஆப்போசிட்டாக டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக போகிறாங்க. அதுக்கு இது எல்லாமே ஒருத்தவங்களோட ஒரு பர்சனல் இது மெட்டபாலிசம் இருக்குது இல்லை, கண்டிப்பாக செரிமானம் ஒரு இது இருக்குல்ல. அதான் செரிமானம் சோர்வாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்பவும் புஷ் பண்ணக்கூடாது சார். தொடர்ந்து மிட் நைட்டில் பிரியாணி எடுத்தால் என்ன ஆகும் சார்? இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா மலக்குடல் புற்றுநோய் நிறைய வர இது எடுக்கிறதுனால அது இன்னும் அதிகப்படுத்தும் இல்லை சார்? எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அருள் பிரகாஷ் சந்திப்பு வார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ டோட்டலி நம்ம கல்ச்சரே மாறிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக இப்போ பிரியாணியை நோக்கி போயிட்டே இருக்காங்க சார். அது பெரியவங்க சரி, சின்னவங்க சரி, யங்ஸ்டர் சரி. இது ஏன் காரணம் சார்? ரொம்ப சரியாக சொன்னீங்க. இந்த பிரியாணி சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இந்த ஒரு கடைசியாக ஒரு 10 வருஷமோ இல்லை 5 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ஸ்டேட்டஸும் நல்லா ஆகிடுச்சு. இப்போ பிரியாணின்றது ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு மாதிரி இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அது அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. முக்கியமான காரணம் டேஸ்ட்டு. அந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு ரைஸு, ஆயில் நிறைய ஃபேட்டு, அப்புறம் மீட்டு, ஏதாவது ஒரு சிக்கனோ இல்லை மட்டனோ, விச் ஆட்ஸ் டு த டேஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஹை கலோரிக் சாப்பிட்டு நமக்கு பழகிட்டோம்னு சொன்னால், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டை நமக்கு திருப்பி உடம்பு தேட ஆரம்பிக்கும், நாக்கு தேட ஆரம்பிக்கும். அண்ட் அவைலபிலிட்டி ஈஸியாக போயிடுச்சு. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எப்போயாவது இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு செலிப்ரேஷனுக்காக சாப்பிட்டது போயிட்டு இப்போ ஈஸியாக நமக்கு ஒரு கடையில் கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதை போய் நம்ம வாங்கிடுறது. கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபிலிட்டியும் அதிகமாகிடுச்சு. லைக் நம்ம இண்டிவிஜுவலோட செலவு பண்ணுற தன்மையும் அதிகமானதுனால மக்கள் நோக்கி போகிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, குழந்தைகளுக்கும் இதை நம்ம பழக்கி விட்டுடுறோம். என்னென்ன பொருள்லாம் நமக்கு இப்போது எந்த பொருளில் நமக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுகர், ஸ்வீட்டாக இருக்கிற பொருள் பிடிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கொழுப்புள்ள பொருள் பிடிக்கும். நீங்கள் எது பார்த்தாலும் சரி, ஒரு பிஸ்கட்டோ ஸ்வீட்டோ எதில் பார்த்தாலும் அதில் இருக்கிறது எக்ஸஸ் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத ஒன்று தான். ஸ்வீட்டும் நமக்கு எக்ஸஸாக சாப்பிட்றது நல்லதில்லை. இப்போ குழந்தைங்களுக்கு அதையே கொடுத்து பழகினோம்னா சீக்கிரமாக அவங்க வெயிட் போட்டுருவாங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தில் நீங்கள் பள்ளிக்கூட குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டு நம்ம படித்த காலத்தில் இருந்ததோட அதிகமாக இருக்கும். நல்ல பெரிய வளர்ந்துருப்பாங்க, ரொம்ப ஓவர் வெயிட்டில் போயிடுவாங்க. அவங்க அந்த வயசில் என்ன வெயிட் இருக்காங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு 5 வயசு பையன், ஒரு 8 வயசு பையன் 60 கேஜி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவான். அவன் பெரியவன் ஆகும்பொழுது ஒரு 90, 100 இல்லை 110 அந்த மாதிரி, விச் ஆப்வியஸ்லி கம்ஸ் இன்டு ஓவர் ஒபிசிட்டியில் வந்துடுது. இதுக்கு காரணம் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மீல்ஸ் தான். அதில் நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் இருக்குது கண்டிப்பாக, பட் அதை தாண்டி நமக்கு ஃபேட் அதிகமாக வருது, விச் இஸ் நாட் ரெக்வயர்ட். ப்ரோட்டீன் வாஸ் குட் ஃபார் க்ரோத். நம்ம வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம், அது மீட்டில் கண்டிப்பாக இருக்குது. பட் நம்ம அதுக்காக செய்கிற அந்த மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரைஸோ இல்லை நம்ம எண்ணெய் போடுறது, அந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு கொழுப்பு சத்து அதிகமாக வந்துடுது. அதனால நமக்கு வெயிட்டு கூடி அது இந்த ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனும் ஹெல்த் வைஸ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிற்கிது இப்போது. சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிரியாணி அதிகமாக எடுக்கக்கூடாதுன்றீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி ஹை கலோரிக் ஃபுட்டு.
இது நம்ம ஒரு ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஒரு மீல்ஸில் ஒரு 2 தோசையோ 3 தோசையோ இல்லை ஒரு 4 இட்லியில் இருக்கிற சத்தோட இதில் நமக்கு அதிகமாக வந்து சேர்ந்துடும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்போ நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டேன், நல்லா வேலை செய்ய போகிறேன், ஓடுறேன் இல்லை விளையாடுறேன், அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பிரியாணி சாப்பிட்றோம், அது கூட ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம சோடா கலந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ அதுலேயும் வெறும் சுகர் தான் இருக்கும். அது எல்லாமே கேலரிஸ். அந்த கேலரிஸ் அப்படியே எக்ஸஸாக நமக்கு உடம்புல போயிடுது. நம்ம படுத்து தூங்கிடுறோம் நல்லா நிம்மதியாக, இல்லை உட்காந்த மாதிரி ஏதோ வேலை செய்கிறோம், சொகுசாக பண்ணுற மாதிரி ஏதோ ஒர்க் பண்ணுறோம். இப்போ அது எக்ஸஸாக இருக்க கேலரிஸ் எல்லாமே போய் உடம்புல எய்தர் ஃபேட்டாக டெபாசிட் ஆகும், இல்லை லிவரில் கொழுப்பாக படிய ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதனால் உடம்புக்கு நமக்கு கொலஸ்ட்ரால் மாதிரியான பிரச்சனைகள், சுகரு, ஓவர் வெயிட், பிபி, ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிடும். சார், அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்போனா இதில் டைஜஷன் ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக. இது நான் சொல்கிறது வந்து செரிமானம் ரிலேட்டடாக எப்படி நமக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுதுன்றது. அதை தாண்டி குடலும் நமக்கு வந்து ஒரு சில ஃபுட்டை வந்து டாலரேட் பண்ணும், சிலதை டாலரேட் பண்ணாது. அப்போ என்ன ஆகும், நமக்கு வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி, இல்லை காற்று நிறையா பிரிகிற மாதிரி, அந்த மாதிரி சிக்கல்களும் வர்றதுண்டு. பட் அதான் இப்போது இந்த ஃபுட்டெல்லாம் எப்போயாவது ஒரு முறை நம்ம எடுத்துக்கிறதுல பெருசாக பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் ஆர் அந்த மாதிரி எடுக்கிறதில்ல. பட் ரெகுலராக ஆக்கிக்கிட்டங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுன்னா 1 வீக்குக்கு எவ்வளோ எடுக்கலாம் சார்? அந்த மாதிரி ஒரு அளவாக நம்ம சொல்கிறது ரொம்ப சிரமம். பட் இது என்னென்னா, இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பாய்சன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம ரொம்ப அதிகமாக எடுக்க நமக்கு இந்த இது டெவலப் ஆகும். சரி, ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருப்பாங்க, ஆனால் நம்மளை விட நிறைய சாப்பிடுவாங்க. அவங்க பாடியோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்க சாப்பிட்றது செரிமானம் பண்ணி வெளியேற்றுறது ஸ்டோர் பண்ண மாட்டேங்குது. இதே சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வெயிட் நிறைய போடும். அவங்களுக்கு வந்து அந்த மெட்டபாலிசம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஸோ ஸ்டோரேஜுக்கு போயிடுது. அப்போனா நீங்கள் சொல்கிறத ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகுது, குண்டாகிறவர்களுக்கு செரிமானம் ஆகல. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வேஞ்சண்டா வேணாடா, அதனால தான் நீ ஒல்லியாக இருக்கிற, எதுவும் உடம்புல ஓட்டமாகுதுன்னு சொல்லுவாங்களா சார்? இல்லை, அதுக்கு டைரக்ட் ரிலேஷன் இல்லை. பட் நான் உதாரணத்துக்கு தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா ஒல்லியாக இருக்கவங்களும் சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய சாப்பிடுவாங்க, அவங்களால வெயிட் போட முடியாது. அதுக்கு காரணம் அந்த அவங்களோட உடம்போட அமைப்பு வந்து நமக்கு இந்த ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை கொழுப்பாக கொண்டு போகிறதுக்கோ அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து நான் வெயிட் போடணுன்னு ஜிம்முக்கு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும், அதை எப்படி குறைக்கிறதுன்றதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, ஓடுறதுன்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க, அளவாக தான் சாப்பிடுவாங்க. பட் அவங்க மெட்டபாலிசம் தான் பேசிக்காக, அவங்க உடம்போட மெட்டபாலிசம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருது, ஒரு சில பேர் எடுக்கிறாங்க வரல. ஸோ அவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கூடாது. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குதுன்றதுக்காக நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவேன்னா சிரமமாயிடும். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப நமக்கு அதிக அளவான கலோரிஸ், ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், இது ரொம்ப நமக்கு நல்லதே கிடையாது எக்காலத்துலேயுமே. இப்போ அது சுகர் மூலமாக வந்தாலும், ஸ்வீட் மூலமாக வந்தாலும், அரிசி மூலமாக வந்தாலும் அது நல்லதில்லை. ஸோ பிரியாணியில் நமக்கு ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் நிறையா இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. பட் அந்த அளவுக்கு நமக்கு இது ரெண்டும் அதிகமாக இருந்ததுனால நமக்கு அது சிக்கலை கொடுக்கும். இப்போ பிரியாணி எடுக்கிறதுக்கு குவான்டிட்டி பார்க்கணுமா, குவாலிட்டி பார்க்கணுமா சார்? ரெண்டுமே முக்கியமானது. குவாலிட்டின்றது வந்து சப்போஸ் நமக்கு நல்ல ப்ரிசர்வ் பண்ண மீட்டோ இல்லை மற்ற விஷயங்கள் கிடைக்கலன்னா நமக்கு அதனால் ஏற்படுற உபாதைகள் உண்டு. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்க இப்போ இந்த சிக்கன்ஸ்லாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இது நம்ம ஆர்டிஃபிஷியலி ஃபெட்டு தான். நாட்டுக்கோழிங்கிறது ரொம்ப கம்மி இல்லைங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியலி ஃபெட்டு அந்த மாதிரி ப்ராய்லர் கோழினால நமக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வர்றது உண்டு. பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு இந்த வளர்ச்சியில் ரொம்ப பாதிப்பு வர்றது உண்டு. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு அது ஓவர் வெயிட், ஒபிசிட்டிக்கு ரொம்ப சான்ஸ் ஆகிடும். சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் அது வந்து ஒரு ஹார்மோன் ரிலேட்டட் சேஞ்சஸையும் கொண்டு வருது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. குவான்டிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்களை நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக எப்போயாவது ஒரு டைம் அக்கேஷனுக்கு சாப்பிட்றது நல்லது. ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தோம்னா நமக்கு அது உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சார், இப்போ வந்து
எந்த டைமில் எடுத்த பெஸ்ட்டு சார் பிரியாணி? அதாவது எப்பயுமே வந்து நம்ம ஒரு எந்த ஆகாரத்துக்குமே ஒரு கரெக்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும். இப்போது காலை வந்து ஒரு 9 மணி அந்த மாதிரி 9 மணிக்குள்ளே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம், நல்லா ஒரு லிபரலாக நல்லா சத்து இருக்கிற மாதிரி. மதியம் ஒரு 1 o'clock 2 o'clock அதுக்குள்ளே 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு லஞ்ச் மாடரேட்டாக எடுக்கலாம். நைட்டில் 9 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றது நல்லது. அதையும் வந்து நம்ம ரொம்ப குறைவாக காலை மதியத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது நல்லது. எப்போனா நம்ம தூங்கும்போது உடம்பு ரெஸ்ட் எடுக்கும்போது டைஜஷன் அந்த மெட்டபாலிசம் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ நம்ம அதை வந்து லோட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் ஹெல்த்தியாக. சார் நீங்கள் இந்த டயட் சொல்லியிருக்கீங்க, பிரியாணி எந்த டைம் எடுக்கணும் பெஸ்ட்டு? மோஸ்ட்லி இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஹெவியாக போயிடும், கண்டிப்பாக அக்செப்டட் இல்லை. மார்னிங் டூ ஏர்லி, மேபி ஆஃப்டர்நூன் டைம் மேபி பெஸ்ட். இதில் வந்து ஒன்றும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, பட் இந்த மற்ற விஷயத்தில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கேலரி நிறைஞ்ச பொருளை நைட்டில் எடுக்காமல் மதிய நேரத்தில் எடுக்கிறது ஓரளவுக்கு அக்செப்டபிள். எதுக்கு காரணம் சார்? அதாவது நைட் டைமில் நமக்கு பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணும், மெட்டபாலிசம் அளவு குறையும். ஸோ நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது உபாதைகள் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும். நமக்கு பிரியாணின்னு இல்லை, எந்த வகையான ஃபுட்டாக இருந்தாலும் ஒரு ரிச் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது நைட்டில் இல்லாமல் இருக்கிறது பொதுவாகவே நல்லது. ஸோ அதனால் பகல் தான் நமக்கு பெஸ்ட்டு. மார்னிங்கில் நம்ம இதை சாப்பிட்றது நமக்கு பழக்கம் இல்லை. ஸோ பெட்டர் வி ஷுட் அவாய்ட் தட். சார் இப்போ எப்போ பார்த்தாலும் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 10 times 5 times அதிகமாக தான் பிரியாணி எடுத்துகிட்டு இருக்காங்க சார். இது சரிதானா? இது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா உடம்புன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ எனக்கு மேபி அது ஒத்துக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ஒத்துக்காமல் போகலாம். பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஹை கலோரிக் ஃபுட்டு சாப்பிட்றது நல்லது கிடையாது. நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக சாப்பிட்ணும். அதாவது மாவுச்சத்து குறைவாக, கொழுப்பு சத்து குறைவாக, புரோட்டீன் சத்து அதிகமாக, விட்டமின்ஸ் அந்த மாதிரி காய்கறிகள் உள்ள பொருட்கள் சாப்பிட்றது தான் லாங் டேர்மில் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இந்த மாதிரி ஹை கலோரிக் ஃபுட்டை அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், கொலஸ்ட்ரால், நமக்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர், சுகரு, இந்த மாதிரி ஒன்றா பிரச்சனை வந்து நமக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். சார் இப்போ மிட் நைட்டில் இப்போ எடுக்க ஆரம்பித்தாங்க, ஒரு கல்ச்சர் மாதிரி உருவாகிட்டு இருக்கு, அது கரெக்டு தானே? இல்லை, அது ரொம்ப தவறான பழக்க முறை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து அதை வந்து ஒரு பியர் குரூப்ஸ் வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு அவங்களாம் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும்னு ஒரு சேலஞ்ச் ஒரு மாதிரி அதை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு போய் சாப்பிட்றவங்க தான் ரொம்ப அதிகம். அது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பாடியோட ரிதம்னு ஒன்று இருக்குது. நம்ம சிர்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. நமக்கு தூங்குகிற சைக்கிள், முழிக்கிற சைக்கிள்னு ஒன்று. அதை டிஸ்டர்ப் பண்ணாவே பாடி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம முழிச்சிருக்கிறதே தவறு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நைட் டியூட்டி பார்க்குறவங்க அந்த மாதிரி, பட் அதை மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாடி ரெஸ்ட்டாக இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி டைமில் நம்ம ஹெவியாக சாப்பிட்றது நல்லதில்லை. கண்டிப்பாக பசிக்கும் கண்ணு முழிக்கிறவங்களுக்கு. அப்போ வந்து நம்ம லோ கலரிக் ஃபுட்ஸு, இப்போ சாலட்ஸு, வெள்ளரிக்காய், பழங்கள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மொழிய இந்த மாதிரி ஹெவி ஆயிலி கொழுப்புள்ள ஆகாரங்கள், நான் வெஜிடேரியன் டயட்டை இந்த மாதிரி மிட் நைட்டில் சாப்பிட்றது அன்னைக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் இருந்தாலும் போக போக அதோடைய எஃபெக்ட் வந்து பாதிப்பு ஏற்படும். சார் அதாவது மிட் நைட்டில் நான் எடுக்கிறப்ப தூக்கம் வரல அப்படின்ட்டு ஒரு இது சொல்கிறாங்க சார், அது கரெக்டு தானே பிரியாணி எடுத்தேன்? இல்லை, அது ரொம்ப தவறான இதுதான். நமக்கு ஹெவியாக சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படலாம். பட் நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிடணும், கண்ணு முழிக்கணும்னா ஏதாவது ஒன்று சும்மா ஒரு சுவைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல நமக்கு எக்ஸஸ் கேலரிஸ் வராது, சாப்பிட்டதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் வரும். தண்ணி நிறையா குடிக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம. சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ ஆஃப்டர்நூன் எடுக்கிறது பெஸ்ட் டைம். சிக்கன் சரி மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் மிட் நைட்டில் அந்த சிக்கன் மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அது சரிதானா? அது எடுக்கிறது சரிதானா? அது பொதுவாகவே அதில் என்ன ப்ராப்ளம்னா நமக்கு எல்லாமே ப்ரிசர்வ்டாக தான் வருது. பட் ஸ்டில் அது எவ்வளோ ஹைஜீனிக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற எல்லா ஃபுட்டுமே ஓரளவுக்கு ஆபத்தானது தான். நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி மிட் நைட்டில் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது அந்த ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால பெட்டர் அவாய்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ மார்னிங்
இயர்லி மார்னிங் அதுவும் எடுக்கிறாங்க சார். அது எடுத்தால் வந்து எனக்கு நல்லா தூக்கம் வருது. அதுக்கு ஆப்போசிட்டாக டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக போகிறாங்க. அதுக்கு இயர்லி மார்னிங் எடுத்தால் எனக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சு நல்லா தூக்கம் வருது, நல்லா இருக்குதுன்றாங்க சார். இது எல்லாமே ஒருத்தவங்களோட ஒரு பர்சனல் இது மெட்டபாலிசம் இருக்குது இல்லை, கண்டிப்பாக செரிமானம் ஒரு இது இருக்குல்ல. அதான் செரிமானம் சோர்வாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்பவும் புஷ் பண்ணக்கூடாது. அண்ட் அதனால் இது வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நான் சாப்பிட்றேன், அதுக்கு ஒரு காரணத்தை தேடுறேன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டான இது சொல்ல முடியாது, நம்ம ஈக்குவலாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க சொல்கிறது வந்து அவங்களோட ஒரு சொந்த விருப்பம், அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். சார் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆஃப்டர்நூன் எடுத்தால் பெஸ்ட்டுன்றீங்க. இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகே. அதே சீசன் தான் மிட் நைட்டில் அவங்க ஒர்க் பண்ண போகிறோம், அப்போ எடுக்கிறப்ப இது ஒன்றும் எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் மிட் நைட் பிரியாணி எடுக்கிறது இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போது நம்ம உடம்புக்குன்னு ஒரு நான் சொன்ன மாதிரி சிர்காடியம் ரிதம்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்பப்பெல்லாம் செரிமானம், அது ரெஸ்ட் எடுக்கிற டைமுன்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஹெவியான ஒரு மீல்ஸை கொடுக்கறதுனால குடல் அசைவுகள்லாம் ஓரளவுக்கு குறைவாக இருக்கும். ஸோ சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சுக்கு ஏறுறது, இந்த எஃகு தெளிக்கிறது, இந்த செரிமான கோளாறுலாம் நிறைய வரும். வயிறு உப்புசமாக இருக்கிறது, நெஞ்செரி அசிடிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த மிட் நைட்டில் ஹெவியாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அதில் நிறைய மசாலா கலப்பாங்க, கண்டிப்பாக நெய் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஆபத்தானது, ஆபத்து. ஏன்னா இவங்க பகலை தூங்குறாங்க சார், நைட்டில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இதுன்ட்டு இப்போ வந்து எல்லாருமே மிட் நைட்டில் எடுக்கிறாங்களே. அதுதான், இது எப்படி எந்த மாதிரி இதில் பார்த்தாலும் இந்த நைட் டைமில் நமக்கு அந்த டைஜஷன்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு உபாதைகள் நிறைய வரும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி வயிறு உப்புசம், வயிறு வீக்கமாக இருக்கிறது, ஏப்பம் வர்றது, நெஞ்சு கரிச்சல், இந்த மாதிரி நிறைய தொந்தரவு வரும். எப்படி பார்த்தாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நல்லா முழிச்சிருக்கிற ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல மீல் சாப்பிட்றதுல பட் கண்டிப்பாக இதை அவாய்டே பண்ணி ஆகணும்னு கிடையாது. பட் டைமிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் குவான்டிட்டி குவாலிட்டி, இது மூணுமே இம்பார்ட்டன்ட். சார் தொடர்ந்து மிட் நைட்டில் பிரியாணி எடுத்தால் என்ன ஆகும் சார்? நான் முன்னுமே சொல்ல மாதிரி பாடியோட டைஜஷன் பவர் வந்து மெட்டபாலிசம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி நிறைய வர்றது, சுகர், பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம்கள் வர்றதை தாண்டி தூக்கமின்மை, நமக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஹெவியாக மீல் சாப்பிட்டுட்டு சம்டைம்ஸ் தூங்கவும் முடியாது, அந்த மாதிரி நிறைய கோளாறுலாம் வரும். ஸோ அதனால் பொதுவாக நம்ம அதை அந்த மாதிரி ஹெவி மீல்ஸ் எப்பயுமே ஹெவி மீல்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பர்டிகுலராக பிரியாணி மாதிரி நல்ல கேலரி உள்ள ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். சார் நீங்கள் மிட் நைட்டில் எடுத்தாலும் சரி, ஹெவி எடுத்தாலும் நீங்கள் வந்து சுகர் வருன்றீங்க, ஹைப்பர் டென்ஷன் வரும், இது மலச்சிக்கல் வருன்ட்டு, இதெல்லாம்ட்டு ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராதா? கண்டிப்பாக. இப்போது இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஓவர் வெயிட்டு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே தான். இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எப்போ சின்ன வயசுலேயே அதை ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 40-50 வயசில் அதோட எஃபெக்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பார்ட் ஆஃப் வேர்ல்டில் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் ரொம்ப கூடிக்கிட்டு இருக்கு. இந்த சுகர் இதெல்லாம் நமக்கு ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது. ஹெட்குவார்ட்டர் நம்ம தான். ஆமாம். ஸோ நம்மளை அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் நம்மளோட டயட்ரி இது ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நிறைய நோயாளிகள், இருதய நோயாளிகள், இல்லை இந்த மாதிரி பிபி சம்மந்தமான விஷயங்கள், சுகர், ஓவர் வெயிட் இது நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போனா சொல்ல நிறைய பிரியாணி எடுக்க அதாவது இயர்லியாகவே நீங்கள் சொல்கிற இந்த சுகரு 20-25 30க்குள்ளே இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துடுமா? கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு நார்மல் டயட்டு சாப்பிட்டு ஹெல்த்தியாக நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த வாழ்நாளை நீட்டிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம டயட்டை வந்து ஒரு ரெகுலராக ஒரு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் நம்ம மனசுக்கு அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி வியாதிகளை நம்ம ஏர்லியாகவே சந்திக்க நேரிடும். அப்போ மாத்திரை மருந்துகளோட டிபெண்ட்டாக இருக்க மாதிரி வரும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். சரி மிட் நைட்டில் அப்படி பிரியாணி எடுத்துகிட்டு பகலில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அது இல்லைன்னா அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியல சார்? இல்லை அப்படி, அதாவது எல்லாருக்கும் இதே மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. பட்
எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். பட் அதுக்காக மிட் நைட்டில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நல்ல நார்மலாக சாப்பிட்டுட்டு நார்மல் சாப்பாடே சாப்பிட்லாம். நம்ம பிரியாணி தான் நைட்டில் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பசிச்சுதுன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சாப்பிடாம ஒரு லைட்டாக ஒரு ஃபுட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஹெவியாக சாப்பிடும்பொழுது நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்கும். மிட் நைட்டில் பிரியாணி எடுக்கிறப்ப நம்மளுடைய பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் போடுமா, இது பிரியாணி எடுன்ட்டு? இல்லை, நம்மளுடைய செரிமானம் வயிறும் சரி குடலும் சரி எல்லாமே நீ எடுன்ட்டு தூண்டுமா? இல்லை இல்லை, இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இது மனசு சம்மந்தப்பட்டது தான். நமக்கு ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி போகிறது தான் உண்டு. உடம்புலேருந்து அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் கேட்காது. இல்லை சொல்கிறாங்க மனசளவில் என்ன தூண்டுது, நான் இது அது மனசளவில் வர தூண்டுதல் தான். அது உடம்புல இருந்து அந்த மாதிரி ஒரு இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அது நம்ம பழகிடுறது தான். சார் இப்போ வந்து இது எடுக்கிறதுனால வயிறும் சரி இறப்பை அது ஏதாவது பிரச்சனை உண்டு, வேற என்ன அதுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா சார்? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சத்துள்ள ஆகாரங்கள் நம்ம எடுக்கும்போது, கொழுப்புள்ள ஆகாரங்கள் எடுக்கும்போது இறப்பையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ நமக்கு வந்து அந்த வயிறு உப்புசம், நெஞ்சு கரிப்பு, எரிச்சல், சாப்பாடு எகுத்தளிக்கிறது, இந்த மாதிரி அசிடிட்டியான தொந்தரவுகள் நிறைய வர்றது உண்டு. அண்ட் அகெயின் கொழுப்புள்ள ஆகாரங்கள் நிறைய சாப்பிடும்போது மலச்சிக்கலுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம வந்து நல்ல காய்கறிகள், கீரை வகைகள், அந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடும் பொழுது மோஷன் நல்லா ஃப்ரீயாக வரும். கொழுப்புள்ள ஆகாரங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் மலச்சிக்கலுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஹைஜீனிக்காக எடுக்கணும்னு சொல்கிறீங்க பிரியாணி. இப்போ பார்த்தா ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிது. அதாவது வெஜிடேரியன் வெடி ரைஸ் சாப்பாடு விட இது சீப்பாக கிடைக்கும் சார். அப்படி இருக்கிறப்ப இதில் யூஸ் பண்ணுற சிக்கனும் சரி மட்டனும் சரி கரெக்டாக அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? இருக்கிறது வாய்ப்பு இல்லை சார். அதுதான் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான விஷயம்தான். நமக்கு ரொம்ப விலையை குறைச்சி நம்ம பண்ணும்பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி அது மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு உபாதைகளும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கவனித்து தான் நம்ம சாப்பிட்றவங்களோட தீர்மானம் தான் அது. நமக்கு ஒரு குறைவான கிடைக்குதுன்றதுக்காக போய் சாப்பிடக்கூடாது. ஒருவேளை அதில் குவாலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா பாதிப்புகள் பன்மடங்கு ஆகும். அது ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. எப்படி இருக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருந்து குஜராத்லேருந்து ட்ரெயினில் வருது சார். ப்ரெஷர் ஐஸ் பாக்ஸில் வச்சு நிறைய எடுக்கிறாங்க, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ரொம்ப ரொம்ப சீப்பாக போகப்போ அந்த இது சிக்கன் சரி மட்டன் சரி எல்லாமே இதுவாக தான் இருக்கும், கெட்டு போய் தான் இருக்கும். அதனால தானே அவங்கள அவ்வளோ கொடுக்க முடியும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த விலையை குறைக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம உஷாராக தான் இருக்கணும். அது உடல் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். இப்போ இது எடுக்கிறதுனால உடம்போட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சணுன்ற அது உண்மைதானா? இல்லை, இதுக்கும் எதிர்ப்பு சக்திக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த மிட் நைட்டில் எடுக்கிறப்ப கண்டிப்பாக எதிர்ப்பு சக்திக்கும் நம்ம இந்த சாப்பிட்ற பொருளுக்கும் நேரடியான கனெக்ஷன் இல்லை. நமக்கு ஏதாவது உடம்புல உபாதை வந்து அதனால் தொந்தரவு வரதான் வாய்ப்பு இருந்து அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும்ன்றது நியாயமானது. அதான் இல்லை, வைரஸ் அண்ட் ஃபேக்டரி ஈஸியாக அட்டாக் பண்ணுன்றாங்க சார். சுத்தமான ஃபுட்டை சாப்பிடாம இருந்தாங்கன்னா அப்போ நமக்கு அந்த மாதிரி தொந்தரவு வரும். நல்ல ஹெல்த்தியான நல்லா குக் பண்ணுற இடத்துலேருந்து சாப்பிடும்போது நமக்கு பிரச்சனை வர்றதில்லை. ஸோ இம்யூனிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ வீட்டில் செய்கிறதுக்கும் வெளியில் செய்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக குவாலிட்டி நல்லா யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் நல்லா சுத்தமாக பண்ணுவாங்க. வெளியில் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ வெளியில் சாப்பிட்றதுல நமக்கு தொந்தரவு வரதான் செய்யும். நீங்களும் சொல்லுவீங்க ஒபிசிட்டி கூட கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தால் எதுவுமே அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றீங்க. இது நீங்கள் இதில் வந்து ஹெவி கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொல்கிறீங்க, கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போனா இதனால் இயர்லி அட்டாக் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக ஏன்னா ஒன்ஸ் நமக்கு கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்ற போது ஹார்ட்டில் உபாதைகள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ மிட் நைட்டில் இது ஏன்னா வயிறு சரி செரிமானம் வந்து அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து அந்த பாகங்கள் வயிறு, இறப்பை, குடல், பெருங்குடல், மலக்குடல் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது.
நம்ம அதுதான் நம்மளுடைய உடம்புடைய அங்கே தான் ஹெல்த்தி எல்லாமே ஜீரணம் அதெல்லாம் இருக்கு. அப்போ அது தொந்தரவு படுறப்ப பின்னாடி பயங்கரமான எஃபெக்ட் இருக்குல்ல சார்? அதான் கொழுப்புள்ள ஆகாரங்கள் நிறைய எடுக்கும்போது நமக்கு உடம்புல உபாதைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குடலில் புண்ணு, சத வளர்ச்சி அந்த மாதிரி. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கொழுப்புள்ள ஆகாரங்கள், மாவுச்சத்துள்ள ஆகாரங்களை குறைக்கணும். நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு கரெக்டான சமயத்தில் சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். சார் இப்போ வந்து ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா மலக்குடல் புற்றுநோய் நிறைய வர இது எடுக்கிறதுனால அது இன்னும் அதிகப்படுத்தும் இல்லை சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக. குடல் கேன்சரில், பெருகுடல் கேன்சரில், மலக்குடல் கேன்சரில் நமக்கு கொழுப்புள்ள ஆகாரங்கள் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஸோ இப்போது நம்ம மேற்கு நாடுகள்லாம் நிறைய கொழுப்பு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கோலன் கேன்சர் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாலும் நமக்கும் போக போக நமக்கு அது ரிஸ்க் அதிகம் தான். அப்போ இந்த மிட்லைட்டில் எடுக்கிறப்ப ரிஸ்க் அதிகம் தான். இது மிட் நைட்டில் மட்டும் அல்ல, எப்போ எடுத்தாலும் கொழுப்புள்ள ஆகாரங்கள் நிறைய சாப்பிடும்பொழுது நமக்கு ரிஸ்க் அதிகமாக தான் செய்யும். சரி சார், பிரியாணி எப்போ எடுத்தால் மிட் நைட்டு ஏன் அவாய்ட் பண்ணணும்? அது உங்களுடைய லாஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சார்? மிட் நைட் பிரியாணி இப்போது பிரியாணிங்கிறதே ரொம்ப ஒரு சத்து அதிகமாக உள்ள ஒரு உணவு. அதை வந்து நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா நம்ம பிரிஸ்காக இருக்கிறோம், ஆக்டிவாக இருக்கிறோன்றப்ப பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது செரிமானத்தில் என்ன நடக்கும்னா அது வந்து ஒரு கொலஸ்ட்ராலோ இல்லை வேறு ஏதாவது கொழுப்புள்ள இதில் போய் படியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உடம்புல உபாதைகள் நிறைய வரும். ஸோ நம்ம அளவும் முக்கியம், குவாலிட்டியும் நம்ம எங்கே சாப்பிட்றது முக்கியம், அதே மாதிரி எப்போ சாப்பிட்றன்றதும் முக்கியம். ஸோ நைட்டில் சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. ஹெவியாக எடுத்தாலும் நல்லது கிடையாது. நல்லது கிடையாது. ஆமாம், ஹெவியாக எடுத்தாலும் நல்லது கிடையாது. நல்ல குவாலிட்டியாக சாப்பிடணும். அதே மாதிரி அடிக்கடியும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிடணும்னா நம்ம ரொம்ப ஒரு உங்களுக்கு எப்படி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் ஆர் அந்த மாதிரி இல்லை எப்போயாவது 10 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி சாப்பிட்றதுல ஒன்றும் ஆபத்து இல்லை. பட் நம்ம அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த கொழுப்பு அந்த ஃபுட்டுனால ஏற்படுற உபாதைகளை தவிர்க்கலாம். ஆனால் பிரியாணி ஒரு குட் ஃபுட்டு தானே சார்? ஹை கலோரிக் ஃபுட்டு. டேஸ்ட்டுக்காக சாப்பிடும் பொழுது பரவாயில்ல, அதை ரொட்டீன் ஆக்கணும்னா ஆபத்தானது தான். ஆபத்தானது சார். அதாவது மிட் நைட் சாப்பிட்றதும் சரி, அடிக்கடி சாப்பிட்றதும் சரி, அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் மிச்சம். அதே அதுதான் இதுலேயும் இருக்குது சார். ஆமாங்க, இதுலேருந்து நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் சார். சரிங்க. உண்மையிலே மிட் நைட்டில் ஏன் பிரியாணி எடுக்கக்கூடாதுன்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க, நன்றி.